பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse 7. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வெளியில கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த நல்ல வசனத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த தெபோராள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அவங்கள ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜாக இருந்து இஸ்ரவேலை அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நேரங்களில் இருந்த அந்த ஆபத்தான சூழ்நிலைகளில அவர்கள் பாராக்கை யுத்தத்திற்கு போகும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த பாராக் என்ன சொல்றாரு, நீங்க என் கூட வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறது நிமித்தம் தெபோராலே எழும்பி அந்த பாராக்கோட யுத்தத்துக்கு அவங்க போறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அதுதான் இந்த இடத்துல அவங்க இந்த வசனத்தை சொல்லுகும் பொழுது இப்போ நீங்க புரிந்து கொள்வீங்க. இந்த வசனத்தை இப்போ நான் வாசிக்கிறேன். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இப்போ தெபோராள் எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள்லாம் பாழாய் போய் கொண்டிருந்தது. ஆனா அவங்க எழும்பி அந்த யுத்தத்திற்கு போன மாத்திரத்துல அவங்களுடைய சிறையிருப்பு எல்லாம் மாறினது. எல்லாருக்கும் உற்சாகம் வந்தது. கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் தம்மோடு வருகிறார் என்பதை உணர்ந்து அந்த யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றியை பெற்று கொண்டார்கள். இந்த சம்பவம் நடந்தது எப்போ பாருங்க, இது நியாயாதிபதிகளின் காலம். அப்படின்னா ராஜாக்கள் வர்றதுக்கு முன்னால உள்ள காலகட்டங்கள். அப்ப எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால அந்த நாட்களிலெல்லாம் பெண்களுக்கு பெரியதான உரிமை அவங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்தது கிடையாது. பெண்களை யாரும் பெருசா யோசித்தது கூட கிடையாது. ஆனா அந்த நாட்களிலையும் பார்த்தீங்களா, பைபிள்ல பெண்களுக்கு எவ்வளோ நல்ல பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தார், எவ்வளோ உயர்வான ஸ்தானங்களிலே கர்த்தர் பெண்களை பார்த்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு நம்மளை கூட கர்த்தர் அப்படியாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த தெபோராக்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு நம்ம எழும்ப வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்தில் வரும்போது எனக்கே இவ்வளோ கவலை, கண்ணீர், நெருக்கம், பாடுகள். இது முதல்ல முடிஞ்சாதானே நான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நீங்களும் நானும் நாம் எழும்ப வேண்டும். எப்படி எழும்ப வேண்டுமா? தாயாக எழும்ப வேண்டுமா? இஸ்ரவேலிலே நீங்களும் நானும் ஒரு தாயை போல எழும்ப வேண்டும். இன்னைக்கு தாயா இருக்கிற நம்ம எவ்வளோ பொறுப்புகளை நம்ம செய்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறோம், அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறோம், அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதுதான் ஒரு தாயா இருந்து நம்ம செய்கிற காரியங்கள். அப்போ இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய தாயாக நாம் எழும்ப வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆவிக்குரிய நிலைமையில அவர்கள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஸ்தம்பித்த நிலைமையில இருக்கிறாங்க, பாழாய் போய் கொண்டிருக்கிறாங்களே. அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள நம்ம நடத்துவதற்கு நாம் ஆவிக்குரிய தாய்மார்களாக எழும்ப வேண்டும். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலிலே தெபோராக்கள் தாயாக எழும்ப கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார். நீங்களும் நானும் நம்மளுக்கு இருக்கிற ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் கவலையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கண்ணீரில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே பிரச்சனை. இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். குடும்பங்களில பிரச்சனைகளை பார்க்குறோம். யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தங்களுக்குள்ளேயே புழுங்கி தவிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம நெய்பர்ஸ் மத்தியில், நம்மளுடைய உறவுகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை தாயாக எழும்ப பண்ணுகிறார்.
ஆண்டவருக்குள்ள நம்ம அப்படியே ஒரு தாயை போல நம்ம எழும்பும்போது ஒரு அன்பின் சுரூபமாக, ஒரு நல்ல ஒரு கரிசனை உள்ளவர்களாக, அவர்களுடைய பாரங்களை நம்ம பகிர்ந்து கொடுக்கிற, நல்லா ஜெபிக்கிற தாய்மார்களாக இன்னைக்கு நம்ம எழும்பும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்ம தாயா எழும்ப முடியும்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் உண்மையாகவே தாய் தகப்பன் இருந்தா கூட ஒரு அம்மாவுடைய அன்போ அப்பாவுடைய அன்பு இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார்ட்டையும் போய் ஷேர் கூட பண்ண முடியாத சூழ்நிலையில். அவர்களுக்கெல்லாம் ஏன் நாம் ஒரு தாயாக மாறக்கூடாது? ஏன் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக நம்ம எழும்பக்கூடாது? ஆண்டவர் எதைத்தான் இந்த இடத்துல நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஐயா, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?